வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தீவுத்திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கின்ற சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் க மணிவாசகன் IAS அவர்களே, தலைமை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சகோதரர் திரு PK சேகர்பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அன்பிற்கினி நண்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பொது மேலாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி லட்சுமி பிரியா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுற்றுலா பொருட்காட்சி என்பது 1974ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கியது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவர் தொடங்கிய எந்த திட்டமாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அமைத்த சென்னை மாநகராட்சிக்கான அரங்கில் தினந்தோறும் இந்த கட்டிடங்களுக்கான வரைபட அனுமதி என்பது இங்கேயே வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் குழந்தை பிறப்பு இறப்பு அதற்கான சான்றிதழ்கள் இங்கேயே பதிவிறக்கம் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிற அந்த நிலையும் ஏற்படுத்தப்பட்டது. என்ன மாதிரியான, அதாவது ஒட்டுமொத்தமாக ரிப்பன் மாளிகைக்கு சென்று சென்னை மாநகர மக்கள் எந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டுமோ அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு இது எதுவாக இருந்தாலும் அங்கே அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அந்த அரங்கு அமைந்திருக்கிற இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கோவிலில் இருந்து அது அந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு சிறந்த இடமாகவே இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் அந்த அரங்கு அமைந்திருக்கும். மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக அது இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு இது 50வது பொன்விழா ஆண்டு என்பதால் 1,55,00,000 ரூபாயை நிதியினை தந்து இந்த 50வது ஆண்டு இங்கே மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் ஆண்டுதோறும் ஒரு 15 லட்சம் பேர் நம்முடைய தமிழ்நாட்டின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்பது இன்றைக்கு கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவ சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா என்று பல்வேறு வகைகளில் ஒரு மிக சிறப்பான செய்தியினை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தொழில் முனைவோர் ஏறத்தாழ இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சுற்றுலா எடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. எனவே அந்த வகையில் இந்த சுற்றுலாத்துறையின் 50வது பொன் விழாவில் எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற இணைத்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அழைக்கின்றோம். 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்குரிய கிறிஸ்துராஜ் IAS அவர்களே, முன்னிலை உரை ஆற்றி இருக்கிற சுற்றுலா பண்பாடு அறநிலையத்துக்குரிய டாக்டர் மணிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை மேயர் அவர்களே, குமார் அவர்களே, சுற்றுலா துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பொன்விழா பொருட்காட்சி, இந்த பொருட்காட்சியின் மூலம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளிலே வளர்ச்சி, கல்வித்துறையிலே வளர்ச்சி, இப்படி எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையிலே அரசின் அத்துணை துறைகளிலும் ஒரு பொற்கால ஆட்சி நிர்வாகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எல்லாம் எடுத்து விளக்குகிற பல்வேறு அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களிலே இல்லாத அளவிற்கு
சுற்றுலாத்துறைக்கென பெரும் நிதியினையும் ஒதுக்கி இந்த சுற்றுலாத்துறையினை வளர்த்தெடுப்பதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும் இந்த பொருட்காட்சி நடத்துவதன் மூலம் நேரடியாக சுமார் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு, மறைமுகமாக ஒரு 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, இப்படி சில இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் பயன்படுகிற ஒரு பொருட்காட்சியாக அமைந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே மற்றும் சுமார் 640 கோடி ரூபாய் இந்த சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கி இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி இந்த சுற்றுலாத்துறையை வளர்த்தெடுப்பதற்கு அரும்பணியாற்றி வருகிறார்கள். இல்லம், மிதவை உணவகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அயராத பணியினால், ஆற்றலினால், அவருடைய திறமையினால் 11.19% பொருளாதார வளர்ச்சி நம்முடைய மாநிலம் அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டு வளர்ச்சி என்று பார்க்கிற போது 16%, எஸ்ஜிடிபி 16%, நாம் எட்டி இருக்கிறோம். இந்தியாவிலேயே இங்கே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து பயன்பெறக்கூடிய வகையிலே நம்முடைய மாநிலத்திற்கு சுற்றுலா, மருத்துவ சுற்றுலாவும் நம்பர் 1 மாநிலம் என்கிற அளவிற்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல மருத்துவ சிகிச்சைக்கென இலங்கை, தான்சானியா, எத்தியோப்பியா, ஓமன், கானா, கயானா, இந்தோனேசியா, மாலத்தீவு, மொரீசியஸ், மொசாம்பிக், ருமேனியா, இப்படி பல்வேறு நாடுகள், இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வருகை வருகிறது வழக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையிலே தமிழ்நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த பொருட்காட்சியிலே சென்னை மாநகர மக்கள் அனைவரும் வருகை இருந்து கண்டுகளிக்க வேண்டும். இந்த அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய சாதனைகளை எல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய பாராட்டக்கூடிய, மற்ற மாநிலங்களில் இருப்பவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு துறையாக விளங்கும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த பொருட்காட்சி தொடக்க விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்த அனைவருக்கும் சுற்றுலாத்துறையின் சார்பிலே இதயமார்ந்த நன்றியினை, பாராட்டுதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் விரைந்து அரங்கங்களை அமைத்த துறைகளை பாராட்டி தற்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு அமைத்த துறைகளில் முதலிடம் பிடித்திருக்கிறது தீயணைப்பு மற்றும் மீட்பு படைகள் துறை. கைத்தட்டல்களை வழங்கி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு செய்கிறார்கள். அலுவலர்களை அன்புடன் மேலே அழைக்கின்றோம். விரைந்து அரங்கங்களை அமைத்த துறைகளில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக பொது மேலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் 1974ஆம் ஆண்டு முதல் சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி கடந்த 49 ஆண்டு